புரியுதா? இது என்னது? இது ரியல் எஸ்டேட்டோட பவர். இனிமே இந்த மதிப்பெல்லாம் குறையுமா கூடுமா? மதிப்பெல்லாம், அதாவது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம இன்னைக்கு பணம் போட்டோம் நாளைக்கே டபுள் ஆயிடாது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல கொஞ்சம் ஏறும், 5 வருஷத்துல நல்லா ஏறும், 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு ஆயிடும். 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, 2011 ஒரு 2 கிரவுண்டு வந்து டி நகர்ல ரெஜிஸ்டர் ஆச்சு, பேப்பர்ல வந்தது. 2011 2 கிரவுண்டு 8 கோடின்னு ரெஜிஸ்டர் ஆச்சு. அதை வந்து முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடந்திருக்குதுன்னா, அவங்க பாட்டி பண்ணியிருக்காங்க 1941, அதாவது 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கிரவுண்டு 200 ரூபான்னு பண்ணியிருக்காங்க டி நகர்ல. ஒரு கிரவுண்டு 200 ரூபான்னு பண்ணது 70 வருஷத்துல 4 லட்சம் மடங்கு மல்டிப்ளையர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது என்னது? இது பவர், ரியல் எஸ்டேட்டோட பவர். அப்போ இந்த துறையில நம்ம பணம் போட்டோம்னா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, பல மடங்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரொம்ப கம்மினாலும் ஒரு 25 ஹைலைட்ஸ் இருக்குது. 25 ஹைலைட்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட்டோட பவர். இது அடுத்த மீட்டிங்ல, அடுத்த ட்ரைனிங்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஹலோ, இன்னைக்கு நம்ம டைம் ரொம்ப லேட் ஆயிடும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு சாயங்காலம் தான் மீட்டிங் முடியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதனால ரியல் எஸ்டேட்ல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நிறைய லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பட் இன்னைக்கு இதோட நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டை ப்ரொஃபஷனலான்னு சொல்றது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு தெய்வத்துக்கு